வாஷிங் மிஷின் கூட அப்படித்தான் துணி போட்டா மாட்டிக்கிட்டு ஆச்சுக்கணும். அதே மாதிரி ஆச்சுங்க. அங்க துணி போட்டா வெளுக்குங்க, என்ன போட்டா வெளுக்கு. இங்க போடுறதுனா வெள்ளை துணியே போடுங்க. போட்டு அப்படியே எடுத்துக்கலாம். ஏண்டி அம்மா லேட்டு? ஏண்டி அம்மாவா? மரியாதை. ஏ மாவா அம்மா போமான்னு கூப்பிடு. அம்மையார் அவர்களே. என்ன எப்ப நாளைக்கு முடிப்பேன் நாளா நிக்க யாருக்கு தெரியும்? மரியாதைனா அப்படித்தான். அம்மையார் அவர்களே. இல்லைன்னா அது ஹாய் யாராச்சா? வேலை வைக்க போயிருந்தேன். என்னது புக் பண்ண எத்தனை பேர்? அது ஒரு புலோல கட்டு சாமா. என்னுடைய தொழிலுக்காக போய் பில்லு எழுதிட்டு வந்தேன். ஓ பில்லு எழுதிட்டு வந்தா? ஆமா ஆமா. பரவாயில்ல எழுதிட்டா. இவர் எங்க 30 பேர் நடக்குது. இலவசமா பிறந்த நாள் விழா. துட்டேதான் கொடுக்கலையா? என்கிட்ட இல்ல. இவரு பேரரசு மோகன்ராஜ். ஆமா அங்க வந்துக்கிறார் 2 பேரும். ஐயா எனக்கு பேரரசா? இல்லம்மா ஐயாதான் பேரரசு. நீ வாழ்க, உன் கலை வாழ்க. எந்த கலை வாழ்க? ஆடல் கலை, நாட்டிய கலை சிறப்பாக நடக்கட்டும். நான் ஒரு 4 பேர் கலை கலை தன்றில் ஒரு கலை ஒண்ணுக்குது, அது அந்த கலை அது வேற இது வேறுடா. இவர் என் ஜாமா நல்லா இருக்குது. ஆமா அந்த யாரு? அவருக்கு பாத்தியமா தளபதி. இப்பதான் பேசின்னு வந்துக்கிறோம். முக்கியமா இட்டுன்னு வந்த காரணம்னா தெரியுமா? ஏன் எதுக்கு இட்டுன்னு வந்தீங்கன்னா எத்தனை பேர் நாட்டிங்கிறாங்க. ஒன்னு எதுக்கு இட்டுன்னு வந்தான்? ஏன்டா நீ என்ன பண்ற ஏது பண்ணு தெரியல. அவர் அப்படியே கவுத்துணும். சேர்ல இருந்து அப்படி தள்ளி விட்டுட்டா. அது நாங்க பண்ண மாட்டோமா? நீ எதுக்கு கூட்டு வந்தான்? ஆட்டத்தால ஒரு மயங்கணும். ஓ சொல்லு ஓடணும். அதெல்லாம் ஓய்வு போட்டோம். நமக்கு தான் வந்துச்சு. ஆனா டாபுரே எப்படியா அது இல்லடா. நீதான் கூட்டு வந்து நான் 3 பேரை கூட்டு களவாடின்னு சொல்லிட்டு போறேன். நான் லூஸ் அண்ணன் தோட்டத்துக்கு என்ன சொல்லாது. நான் ஏன் சொல்ல போறேன்? ஐயோ சாரி. புது மாடல் டென்ட்ல போயிருக்கு. எவனா சண்டை வந்தானோ போட வரானா கேட்டு எடுத்து ஒன்னே கேட்டான். நம்மள என்ன நம்மள புது மாடல் போய் இந்த மும்மாலாம் கூப்பிடாது. இது மாசமா தான் வருவோம். கல்லு போட தேங்காய் போடாங்க. இதாண்டா போடா அரசியல் அதிகாரிகளுக்கும் இந்த 30 விழாவை காண வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்கலை இந்த ஆடவரசில் பாராட்டி இசையால் பலர மயங்க வைத்து ஆடவரசிக்காக இந்த முத்தாரத்தின பரிசகளை எனக்கா அப்பா இந்த முத்தாரத்தை எதுக்கு அவங்க கை கொடுக்குறீங்க? இவள் இசையால் பலர மயங்க வைத்தவன். இந்த முத்தாரம் யாரும் தெரியுமா? யாருடைய தாய் வந்து விட்டாலே மணிமேகலை. அவருடைய முத்தாரம் அது நம்மிடம் இருந்தாலும் அவரிடம் இருந்தாலும் என்னுடைய தாய் முத்தாரத்தை கைட்டு ஒரு நாட்டிக்காரி கொடுக்குற பணத்தை கொடுங்கப்பா போதும். அதனால ஞாபகமும் அப்படியே வைக்கலாம். ஐயா ரொம்ப நன்றிங்க. பிள்ளை உயர்ந்ததா? ஆமாமா ஆமா வந்து இது உங்களுக்கு எங்க கிடைக்குது? இது எங்குமே கிடைக்காது. விலை மதிக்க முடியாது. ஒரே ஒரு இடத்துல தான் கிடைக்கும். எங்க செய்யாரு மீனாட்சி சோதனை விளங்காத விலை அது 30 ரூபாய். இது 30 லட்சம். இது அளவில் வாங்கி தெரியும். உனக்கு உண்ணவனவை உடுக்க உடை இருக்க இதை போட்டாடா ரூப மண்ண கஷ்டம். அதுதான் வந்தாரை வாழ வைத்த நாடுக்காக விரட்டி அடித்து வழக்க
ரூம் பின்னாடி அந்தாங்க போ. ஐயா எனக்கு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கட்டும். ஆனா எந்த ரூம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. வேற என்ன? ஒரு ரூம் எனக்கு ஓ கம்ஃபர்டபுள். இல்லாத எதுலாம் நீ கேளு. கெஸ்ட் ரூம் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட்ரூம்னா பாத்ரூம் தானே, இந்தியன் பாத்ரூம் கலிக்கல் போட்டு வச்சுக்கிறேன். அது மாதிரி இருக்கும். அங்கேயே போலாம், அங்கேயே சாப்பிடலாம், அங்கே பார்த்து போகலாம். எல்லாம் வேண்டாம். புது போட்டு உட்கார முடியல. அதனாலயா நெட்டா பார்த்தேன், ஆர்டர் பண்ணிட்டேன். எல்லாம் நோண்டிது. நான் பாத்ரூம் மாட்டி விட்டுறேன். நீ போ. இப்போ புட்டு போட்டு உட்கார வேணாம், குக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம். அவர் உள்ள போனா பைப் போட்டு வரும் வச்சு நான் தரேன். அது உனக்காகவே புது மாடல் நீ தான் ஓபன் பண்ணணும். பைக் வரும் நம்ம ஆமா புது மாடல் மாடல் இப்பதான் தயாராகுது. ஆமா யாரும் முக்க கூட தேவையில்லை. அதுல குடல் வெடிக்காட்டுலாம் அதே வெடிக்காட்டு. ஏண்டா அது ஓப்பன்ல போறதா இல்ல நான் எல்லாம் ஓப்பன் ஆகி வர்றதா? யாரு நான் பண்ண புது மாடல் அது. ஏன் நீங்க என்ன முத போங்களேன்? யாரு நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே நான் பார்த்தேன். உனக்கு கேட்டது சிம் கேஸ் தான் விடுவோம். யாரு? சிம் கேஸ் போ. பெரிய நாட்டிய பேரடி. ஆமா நீ ஒரு ஆடலாதி. ஆமா உனக்குதான் முதலிடமே. அவரே உன்னை வச்சு செய்யலாம் தான் பாத்துக்கிறேன். ஏய், ஏன்டா அவரை வச்சு செய்யணும்? இல்ல அந்த ஓபன் பண்ண நான் ஒரு நாட்டியக்காரி. நான் அங்க போய் வந்தேன்னா நாட்டியம் இப்படி ஆட மாட்டேன், இப்படிதான் ஆடுவேன். என்னங்க பேசுறீங்க? அடிலாம் ஆட மாட்டேன். சரி கிளம்பா, டைம் ஆகுது கிளம்பா. போட நாடோடி. ஐயா வரேன். எங்கே போடுமா? சிறந்த உணவு இருக்கிறது, உணவறிந்து ஓய்விடும். ஆமா பிரியாணி. இன்னைக்கு பிரியாணி போடுறது எங்க போகிறது பிரியாணியும் நாளைக்கு ஐயா வரேன். போயிட்டு வரேன். அண்ணா வரேன்டா. அண்ணாவா? ஏய் ரெண்டாவது புரோகிராம் வர மாட்டேங்க. சரி வரேன் ப்ரோ. ஏய் புரோ நான் ஜாயிட்டு போறதானா? சகோதரர் தெரியாது. எப்படி எனக்கு தெரியுமா? எல்லாருக்கும் வரேங்க. போய் வாமா.